வணக்கம் மக்களே. நிறைய பேர் அழுகிறது வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அழுகிறது ஒரு ஆரோக்கியம் தாங்க நான் சொல்லுவேன். என்னப்பா சின்ன விஷயத்துக்கெலாம் போய் அழுகுற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை வீக்னஸாக நினைப்பாங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற நிறைய போராட்டங்கள் யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு டேம் மாதிரி, ஆனால் மாறி பல வருஷமாக தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், நம்ம நினச்சது கிடைக்காம போனது, அப்புறம் கிடைக்காத மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாத வழிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சுருப்போம். ஒரு கட்டத்தில் அந்த அணை ஃபுல்லாகி நிற்கும் போது துளி மழை விழுந்தா கூட அதை உடைச்சி வெளியே வரும். அந்த அழுக அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. பல வருஷமாக சுமந்துக்கிட்டு இருந்த மொத்த பாரம் அப்படி இப்படின்னு சேர்த்து எல்லாத்துக்கும் வர்றது தாங்க. அழுகிறது ஆரோக்கியம்னு ஏன் சொல்கிறேன்னா, அழுகும் போது நம்ம உடம்புல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும் ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் சுரக்குதான். அதனால இது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சி இயற்கையாகவே நமக்கு ஒரு நிம்மதியும் வலியை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுக்குதாங்க. நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அழுது முடிச்ச உடனே நமக்கு ஒரு சூப்பரான ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கு ரீசன் என்னன்னா, அழுக நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கத்தையும் நிம்மதியும் கொடுக்குதாங்க. அதனால அழுக அழுதுடுங்க. இது நம்ம வீக்னஸ்லாம் கிடையாது. மனசு தானே சுத்தப்படுத்திக்கிற ஒரு மேஜிக்னு சொல்லலாம். அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு எழுந்துறீங்க விட வேகமாக எனர்ஜியாக ஓடலாம்.